ஜல்லிக்கட்டு களத்தில் நட்பையும் நெகிழ்ச்சியையும் காட்டிய வீரர்களின் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. திருச்சி மணப்பாறை அருகே உள்ள கே உடையாப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் வீரர் ஒருவர் காளையை அடக்க முயன்றபோது தவறி விழுந்து காளையின் கொம்பில் அவரது பனியன் சிக்கியது. எந்த ஊர் எந்த மாவட்டம் என்ற பாகுபாடின்றி சக வீரர்கள் ஒன்றிணைந்து காளையை அமைதியாக கட்டுப்படுத்திய பிறகு சிக்கிய வீரரை பாதுகாப்பாக மீட்டனர். இந்த தருணம் ஜல்லிக்கட்டு களத்தையே நெகிழ்ச்சியடைய வைத்தது. ஜல்லிக்கட்டு வீரர்களிடையே உள்ள உணர்வு பிணைப்பையும் மனிதநேயத்தையும் இச்சம்பவம் வெளிக்காட்டுகிறது. மாடுகளின் வீரமும் வீரர்களின் ஒற்றுமையும் கலந்து உருவான வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் தற்போது வேகமாக பரவி வருகின்றன. திமுகவிடம் துணை முதல்வர் பதவியை காங்கிரஸ் கேட்கவில்லை என்றும் கூட்டணி ஆட்சியா என்பது குறித்து தேர்தலுக்கு பிறகே முடிவு செய்யப்படும் என்றும் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடு தழுவிய அளவில் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சரத்பவார் கட்சி செய்தி படிக்கிறோம். அவர் அவருடைய அஜித் பவார் கட்சியோட இணைய போறதாக கூட செய்தி வருது. அப்படி இணைந்தால் அந்த கட்சி இந்தியா கூட்டணி விட்டு வெளியே போறதுக்கு ஒரு அவருடைய கட்சி வெளியே போயிடும். ஏன்னா அந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கு. மம்தா பானர்ஜி முழுமையாக இந்தியா கூட்டணியில் செயல்படுவது கிடையாது. அதனால அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது ஒரு மாநிலத்தில் ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வலுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே மீண்டும் ஒருமித்த கருத்தை கொண்டு இந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் பலருடைய எண்ணம். முதல்ல கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும். கூட்டணியில் கட்சிகள் சுமூகமாக இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்கு பின்னர் என்ன சூழல் வருகிறதோ அதை பொறுத்து தனி கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்பதெல்லாம் முடிவு செய்து கொள்ளலாம். இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூரைச் சேர்ந்த சாய் பிரியா, காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் உட்பட 13 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். அதில் ஆவடியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா சிஆர்பிஎஃப் மையத்தில் தாங்கள் நீட் தேர்வு எழுதியதாகவும் அப்போது கனமழையால் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறியிருந்தனர். தேர்வு மையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் மாற்று இடத்தில் தேர்வு எழுத அறிவுறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு கூடுதல் நேரமும் அளிக்கப்படாததால் தங்களுக்கு மறுதேர்வு நடத்த உத்தரவிட கோரியிருந்தனர். மனுவை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க ஆணையிட்டதோடு அதுவரை தேர்வு முடிவுகளை வெளியிட தடையும் விதித்தது. வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு அருகே உள்ள 3வது மைல் பகுதியில் மக்னா யானை ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது. பகல் நேரத்தில் ஊருக்குள் வந்த யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் வனத்துறையினர் அதனை வனப்பகுதிக்குள் விரட்டினர். 3வது மைல் பகுதிக்கு அடிக்கடி வரும் யானையை அப்பகுதியை விட்டே அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திற்கு அருகே பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் குழந்தையை கல்லூரி மாணவி புதைக்க முயன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. உதயசூரியபுரம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியும் சிலம்பரசன் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் அந்த கல்லூரி மாணவி கருவுற்றதாகவும் இன்று அவருக்கு வீட்டிலேயே குழந்தை பிறந்ததாகவும் தெரிகிறது. இதையடுத்து அந்த மாணவி குழந்தையை தனது வீட்டின் முன் புதைக்க முயற்சித்திருக்கிறார். அப்போது குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் குழந்தையை மீட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குழந்தையை புதுக்கோட்டை ராணியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கல்லூரி மாணவியிடமும் அவரது காதலரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.